இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு. பூமியில இருக்கிற மணல் துகள்களை விட வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் தான் அதிகம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட என்னம்மா சொல்ற, இது என்னவா முடியும், எப்படி நீ அதிகம்னு சொல்ற? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எனக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்புறம் தான் அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு தேடி போய் பார்த்தா, பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த கடற்கரையில இருக்கிற மணல் துகள்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாலும் 7.5 குவாண்டலியன்கள் தான் வருமா. அதாவது 10 to the power of 18 வச்சுக்கோங்க. அப்படியே வானத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு மில்கி வேல 200 இருந்து 100 பில்லியன் அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மில்கி வேல. சோ ஒட்டுமொத்தமா 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கா. இந்த கேலக்சில ஒரு மில்கி வேலையே இவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா ஒட்டு மொத்தமா இந்த பிரபஞ்சத்துல 10 to the power of 24 நட்சத்திரங்கள் இருக்குமா. ஸோ அந்த வகையில மணற்துகள்கள் 10 to the power of 18 தான் இருக்கு. அண்ட் நட்சத்திரங்கள் 10 to the power of 24 இருக்கு. ஸோ இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இந்த எண்ணிக்கையில பாத்தீங்க அப்படின்னா மணற்துகள்களை விட வானத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் அதிகம் அப்படின்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற அன்னோன் ஃபேக்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அன்னோன் ஃபேக்ட் தெரியும்னா மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.